எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. அதாவது இது நடந்த சம்பவமும் கூட. இங்கிலாந்து நடந்த ஒரு சம்பவம். ஒரு அதிசயத்தக்க இந்த டெலிபதி சக்தியை ஒரு பெண்மணி பயன்படுத்தி தான் வாழ்க்கையில அந்த டெலிபதி பவரை உடம்புக்குள்ள வர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு சின்னத்தை பயன்படுத்தி அதை பண்ணிருக்காங்க. அந்த சின்னம் ஒரு மாஸ்டர் அவங்க ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததாக சொல்றாங்க. அந்த சின்னத்தை பயன்படுத்தி அந்த சின்னம் அவங்களுக்கு இப்படிதான் வருமா? இல்ல, அது ஒரு சைக்கோசைக்காலஜி. அது எல்லாருக்கும் வரும் கூட. அந்த சிம்பிளை தொடர்ந்து ஒரு 2 மாதம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, மனத்திரையில் ஓட்டும் பொழுது அந்த டெலிபதி சக்தி ஆற்றல் நமக்கு வரும். அது என்ன? அது வித்தியாசமா இருக்கு. அந்த டெலிபதி ஆற்றல் இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். டெய்லி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை பார்க்கணும். அது என்னன்னா, வெறும் 7 ஆரம்பிச்சு 7 முடியக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னு சொல்றேன். இந்த வார்த்தை கடைசி அப்படியே வார்த்தை குறைஞ்சு லாஸ்ட்ல 7 முடியுது. ஸோ 7 ஆரம்பித்து 7 முடியக்கூடிய இந்த வார்த்தையை, அந்த வார்த்தையில அந்த வி ஷேப்ல இருக்கும். டோட்டலா அந்த வி ஷேப்ல இருக்கிற மேல கவர்டானது அந்த பிரமிட் அப்படியே தலைக்கீழ இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள செவுத்துல பதிய வச்சுட்டு தொடர்ந்து இந்த சிம்பிளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது வலது பக்கம் மூளை செயல்பட தொடங்கும். இதை பார்த்துட்டே இருக்க ஒரு எழுத்தா மறைய ஆரம்பிக்கும். மறைஞ்சு இது உங்களுடைய வலது பக்கம் மூலையில பதிவாகும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இது. ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன அலைகள் எதுவும் ஓடக்கூடாது, எதுவும் யோசிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே அந்த ஏஆர், ஏபிஆர், ஏசிஏ, ஏபிஆர்ஏஆர், அப்புறம் ஏபிஆர்ஏ படிக்காதீங்க. ஜஸ்ட் பார்க்கணும். மனத்திரையில அதை படிக்கவும் கூடாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அந்த வி மேலந்து கீழே அப்படியே ஃபுல்லா கவர்ட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லா. அப்புறம் கடைசியா நீங்க பார்க்கும்பொழுது அதுல இருக்க எல்லா எழுத்தும் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, வலது பக்கம் மூளை டெலிபதி திறமையை உங்களுக்கு தரும் என்பது உறுதி. ஏன்னா இந்த பெண்மணி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அதை செய்திருக்காங்க, தன் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறாங்க. அந்த திறமை கண்டிப்பா வந்தே தீரும். இது என்னன்னா, இது நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஞாபக சக்தி அதிகப்படுத்திக்கலாம். பிறகு என்ன வேணா பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசணும், அந்த விஷயத்தை எப்படி அவங்களுக்கு பாஸ் பண்றது, அந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். என்ன வேணாலும் டெலிபதி அப்படின்னால நிறைய பேருக்கு இந்த விஷயம் கொடுத்தேன். அது எப்படி ஆக்டிவேட் பண்றது? வலது பக்கம் மூளை ஆக்டிவேட் ஆனாலே டெலிபதி சக்தி ஆற்றல் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிராக்டிஸ் நிறைய பேர் பண்ணலாம் கூட. ஹிப்னாசிஸ்ல கூட பண்ணலாம். நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம் இதை வச்சுட்டு. ஸோ இது எல்லாமே ஏற்படுறதுக்கு மூல காரணம். இதை பத்தி இதெல்லாம் என்னுடைய ஹிப்னாசிஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுப்பேன். பட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா அட்வான்ஸ்டா தெரிஞ்சுக்கணும். ஹிப்னாசிஸ் பயிற்சியில தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் முழுசா. பட் நான் எப்படி பிராக்டிஸ் பண்றது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் அதுக்கு டெலிபதி எப்படி பயன்படுத்துறது எல்லாம் உங்களுக்கு தானா வர ஆரம்பிக்கும். அப்படின்னு நீங்க கத்துக்கலாம் கூட. பட் இந்த பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா சொல்லியிருக்கேன். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் இதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா போதும், வேற எதுவும் போல அது ஞாபகம் மட்டும் வைத்துக்கிட்டா போதும். அப்புறம் தூங்கிடலாம். ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். வலது பக்கம் செயல்பட தொடங்கும். உங்களுக்கு அந்த அமானுஷ சக்தி, டெலிபதி திறமை கண்டிப்பா வரும். ஏன்னா நிறைய பேர் பயிற்சி பண்ணியிருக்காங்க கூட. நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஆற்றலை பெற முடியும். மிக்க நன்றி. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.